Hey my families, welcome back to our channel Sindhu's Lifestyle. நான் உங்கள் சிந்து. இன்றைக்கி ஒரு குக்கிங் vlog பார்க்கலாம். எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு எவ்வளோ டேஸ்ட்டாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு பிரிஞ்சால் எடுத்துக்கோங்க. உங்கள் தேவையான அளவு எவ்வளோ வேணுமோ பிரிஞ்சால் எடுத்துக்கோங்க. நான் ஒரு 2 பிரிஞ்சால் எடுத்துக்கிறேன். அதில் பின்னாடி நல்லா எக்ஸ் மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக கட் பண்ண வேண்டாம், எக்ஸ் மாதிரி கட் பண்ணிக்கோங்க. பார்த்து கையில் கட் பண்ணாத மாதிரி பார்த்து கேர்ஃபுல்லாக கட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு அதை ஓப்பன் பண்ணி பாருங்கள். உள்ளே ஏதாவது சூத்த ஏதாவது புழு இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஓகே, கட் பண்ணியாச்சு. இப்போ இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்தோன்னா சின்ன வெங்காயம் எடுத்துக்கிறேன், கொஞ்சம் பூண்டு, ஒரு 4-5 பல்லு பூண்டு, ஒரு தக்காளி எடுத்துக்கிட்டேன். ஒரு பேன் வச்சுட்டு அதில் வழக்கம் போல் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புக்கு நல்லெண்ணெய் நல்லாயிருக்கும், டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நம்ம அந்த ப்ளஸ் மாதிரி கட் பண்ணி வச்சுருந்த பிரிஞ்சால் உள்ளே போட்டுக்கோங்க ஆயிலுக்குள்ளே. அது கொஞ்சம் நல்லா வேகட்டும், அதாவது இந்த எண்ணெயிலே அது நல்லா வதங்கட்டும். வதங்கினோடனே அது சுருங்கின மாதிரி ஆகும். அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க எல்லா சைடும். ஓகே, நல்லா வதங்கிடுச்சு, எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதே ஆயில்லையேமா ஒரு ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கோங்க. அப்புறம் ஒரு ஸ்பூன் கடுகு, சீரகம் ஒரு ஸ்பூன் போட்டு அது நல்லா பொரிஞ்ச உடனே ஒரு கைப்பிடி அளவு நம்ம வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, சின்ன வெங்காயம், அதை உள்ளே ஆட் பண்ணிக்கோங்க. பூண்டு 4 பல்லு பூண்டு, எல்லாத்தையும் நல்லா அந்த நல்லெண்ணெயில் நல்லா வதங்கணும். அப்போ தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். சின்ன வெங்காயம் நல்லெண்ணெய்க்குள்ளே எவ்வளோ வதங்குதோ அது அளவுக்கு அந்த அளவுக்கு டேஸ்ட் சூப்பராக இருக்கும். நல்லா வதங்கிருச்சு. நெக்ஸ்ட் ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருந்த ஒரு தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டு நல்லா வதங்க வச்சுக்கோங்க. அதையும் நல்லா வதங்கிடுச்சு. கொஞ்சம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் குழம்பு மிளகாய் தூள் இருந்தேன்னா அது ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. உங்கள்கிட்ட குழம்பு மிளகாய் தூள் இல்லைன்னா 1 ஸ்பூன் சில்லி பவுடரும் 2 ஸ்பூன் கொரியாண்டர் பவுடரும் ஆட் பண்ணிக்கோங்க. அதாவது 1 ஸ்பூன் மிளகாய் தூளும் 2 ஸ்பூன் தனியாத்தூளும் ஆட் பண்ணிக்கோங்க, குழம்பு மிளகாய் தூள் இல்லாதவங்க. நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அப்படியே இருக்கட்டும், அந்த எண்ணெயில் அப்படியே அது நல்லா வதங்கட்டும். பாருங்கள், சூப்பராக அந்த எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். அது மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு நெல்லிக்காய் சைஸு புளி நான் ஊற வச்சுருந்தேன், அதை நல்லா கரைச்சி அதில் ஊற்றிக்கலாம். தேவையான அளவு கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாமே போட்டாச்சு. இப்போ நல்லா கொதி வரட்டும். பாருங்கள், சூப்பராக கொதிக்குது பாருங்கள். நல்லா கொதிக்கட்டும். அந்த எண்ணெய் தனியாக அது மாதிரி 1 ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், அந்த எண்ணெய் தனியாக அந்த நுரக்கட்டு தான் எண்ணெய் தனியாக வர மாதிரி வருது பாருங்கள். அது அளவுக்கு நல்லா கொதிக்கட்டும். இப்போ நம்ம எண்ணெயில் வதக்கி வச்சுருந்த கத்திரிக்காய் உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். ஒரு மூடி வச்சுக்கோங்க. இது நல்லா வேகட்டும். இங்கே பாருங்கள், எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள். மேலே சும்மா கொஞ்சம் கொத்தமல்லி கருவேப்பிலை இருந்தால் போட்டுக்கலாம். பாருங்கள், சூப்பரான சுவையான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த கத்திரிக்காய்க்குள்ளெல்லாம் நல்லா அந்த மசாலா இறங்கியிருக்கு பாருங்கள். இது மாதிரி செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். Thank you for watching.